வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பல திருப்பங்களை அரசியல் களம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. அத்தகைய எதிர்பார்ப்புல ஒண்ணுதான் திமுக கூட்டணியில ராமதாஸ் வருவாரா? திருமாவளவன் மேல எனக்கு இன்னைக்கும் பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றார் ராமதாஸ். சமூக நீதிக்கான போர்க்களத்துல நீங்க மறுபடியும் நுழையணும் அப்படின்னு விசிக எம்பி ரவிக்குமார் ராமதாஸ்க்கு அழைப்பு விடுக்கிறாரு. இந்த நாளையில ராமதாஸ் செல்வ பெருந்தகை சந்திப்பு நடந்திருக்கு. எனவே திமுக கூட்டணியில் இணைகிறாரா ராமதாஸ்? திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில இணைகிறாரா ராமதாஸ்? செல்வ பெருந்தகை அதுக்கு தூதா போறாரா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. கடந்த நாடாளுமன்ற தேர்தல பாமக யாரோட கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. கடைசி வரைக்குமே அவங்க ரொம்ப இழுத்தடிச்சாங்க. எனவே பாஜகவோட கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. கடைசி நேரத்துல நாங்க பாஜக கூட்டணி அப்படிங்கறத பாமக அறிவிச்சது. பாமகவுக்கு 10 இடத்த பாஜக கொடுத்திருந்தது. 10 இடத்துலயுமே பாமக தோத்து போயிடுச்சு. குறிப்பா தர்மபுரியில பாமக ஜெயிக்கும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு வலுவான வேட்பாளரை களமிறக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு பாமக யாரும் எதிர்பாராத வகையில சௌமியா அன்புமணியை களமிறக்கியிருந்தாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்ததுனால சௌமியா அன்புமணியை வேட்பாளரா அன்புமணி ராமதாஸ் களமிறக்கினாரு. அதனால தர்மபுரி தொகுதியில மட்டும் பாமக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொன்ன நிலையில கடைசி கட்டத்துல தர்மபுரியிலையும் பாமக தோத்து போயிடுச்சு. எனவே இதுல ராமதாஸ்க்கு மிகப்பெரிய அதிருப்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே பாஜகவோட கூட்டணி வேண்டாம், நம்ம அதிமுகவோட கூட்டணி போகலாம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுகவோட தான் நம்ம கூட்டணி போனோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாம். அதிமுகவோட கூட்டணி போனா ஓரளவு ஒரு 3-4 தொகுதியிலையாவது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ராமதாஸ் சொன்ன நிலையில அன்புமணி ராமதாஸ் உடன்படாததுனாலதான் ரொம்ப இழுத்தடிச்சு கடைசி நேரத்துல பாஜகவோட பாமக கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கும் மோதல் நடக்கக்கூடிய நிலையில ராமதாஸ் சொன்ன விஷயங்கள், எனக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க விருப்பமே இல்லை அப்படின்னு அவரே பகிரங்கமா சொல்லியிருந்தார். இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல திமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது ராமதாஸோட விருப்பம். ஏன்னா ஏற்கனவே மாநில கட்சி மாநில அங்கீகாரம்ங்கிறது பாமகவுக்கு போயிடுச்சு. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையாவது ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது ராமதாஸோட விருப்பம். அதே சமயம் பாஜகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது அன்புமணியோட விருப்பம். இந்த கருத்து மோதலால உட்கட்சி பூசலாகி இப்போ அன்புமணி ராமதாஸ் வர்சஸ் ராமதாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது பூதாகரமாகி இருக்கு. இந்த நிலையில பாமக பிரச்சனைக்கு திமுக தான் காரணம், பாமக பிரச்சனையில திமுக தலையிடுது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். ஆனா ராமதாஸ் இதை பத்தி கேட்கும் போது இது அப்பட்டமான பொய் அப்படின்னு அவர் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அதே மாதிரி திமுகவை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. மக்களை சுரண்டதுல திமுக தான் முதலிடம், திமுக ஆட்சி தான் முதலிடம் அப்படின்னு அதிமுக பாஜக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுதோ அதே அளவுக்கு அன்புமணி ராமதாசும் திமுக விமர்சனம் பண்றாரு. ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சனம் பண்றதை அவர் ரொம்ப நாளாவே குறைச்சிட்டார். இன்னும் சொல்லணும்னா ஸ்டாலினை முன்னுதாரணமா காட்டி அன்புமணி ராமதாஸ்க்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. சக்கர நாற்காலியில இருக்கும் போதே கருணாநிதி தான் தலைவராக இருந்தாரு, ஆனா ஸ்டாலின் அப்ப எந்த முணுமுணுப்பையும் வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அட்வைஸ் பண்றாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி மேல அவரு பெருசா எந்த விமர்சனத்தையும் ராமதாஸ் முன்வைக்கல. இவங்க 2 பேருக்கும் மோதல் நடக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக கூட்டணி வைக்கதான் ராமதாஸ்க்கு விருப்பம். ஆனா திருமாவளவன் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவர் சங்கடப்படுவாரோ அப்படிங்கிறது ராமதாஸோட தயக்கம் அப்படின்னு பரவலா பேசப்படக்கூடிய நிலையில இது பத்தி ஒரு ஊடகத்துல திருமாவளவன் பேசும்போது, யாருக்கும் இடையூறா இருக்க மாட்டேன், பாமகவும் திமுகவும் கூட்டணிக்காக இணங்கி வந்தா நான் உங்களுக்கு இடையூறா இருக்க மாட்டேன், நான் வெளிவந்துருவேன், பாமக எங்க இருக்கோ அங்க நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அந்த பேட்டியில அவர் சொல்றாரு. அதே சமயம் அந்த பேட்டியில ராமதாஸையும் புகழ்ற மாதிரி சில விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களை பொதுச் செயலாளராக்குனாரு, நிறைய அம்பேத்கர் சிலைகளை நிறுவனது ராமதாஸ் தான் அப்படின்னு ராமதாஸ் பத்தி பாராட்டியும் அந்த பேட்டியில அவர் பேசியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது ராமதாசும் திருமாவளவன் குறித்து ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தார். திருமாவளவன் இன்னும் திருமணம் பண்ணிக்காதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட விவகாரமா இருந்தாலும் கூட எனக்கு திருமாவளவன் மேல ரொம்ப பாசம் இருந்தது இப்பவும் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பத்தி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தார். பிரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கசப்பான விஷயங்களை மாறி மாறி பேசுவாங்க, ஆனா இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடந்த காலத்துல நடந்த இனிமையான நிகழ்வுகளை மாறி மாறி பகிர்ந்துப்பாங்க. இப்படியான விஷயங்களை தான் சமீப காலமா திருமாவளவனும் ராமதாசும் பேசுறாங்க. எனவே இது ஒரு இணக்கமான சூழல் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய நிலையில விசிக எம்பி ரவிக்குமார் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 1989 விட இப்பதான் சமூக நீதிக்காக 2 மடங்கு அதிகமா போராட வேண்டியிருக்கு, எனவே சமூக நீதிக்கான போர்க்களத்துல நீங்க மறுபடியும் நுழையணும் அப்படின்னு அவரு பதிவிட்டிருந்தாரு. எனவே எங்களோட சேர்ந்து நீங்க அரசியல் பயணம் செய்யணும் அப்படிங்கறத மறைமுகமா ராமதாஸ்க்கு ரவிக்குமார் குறிப்பிட்ட மாதிரி அந்த பதிவு இருந்தது. இந்த நிலையில திமுக கூட்டணி
கூட்டணிக்கு போக ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதாவும் சொல்லப்படுது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட குடும்ப விவகாரம், உட்கட்சி பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி விஷயம் தான் ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல் ஏற்பட ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்பட்டது. எனவே கண்டிப்பா ராமதாஸ் 2026 அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கறதுனால அவர் இப்பவே திமுக கூட்டணிக்கு போக பேச்சுவார்த்தை நடத்துறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில திருமாவளவன் இருக்கிறதுனால அவங்க திருமாவளவனை இழக்க திமுக விரும்பல. எனவேதான் ராமதாஸ்க்கு இன்னும் பிடி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ராமதாஸ செல்வ பெருந்தகை சந்திச்சிருக்காரு. திமுக கூட்டணியில, அதுவும் திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில ராமதாஸையும் இணைப்பதற்கான முயற்சியில செல்வ பெருந்தகை ஈடுபடுறாரு. திருமாவளவனையும் ராமதாஸையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமா செல்வ பெருந்தகை இருக்காரு. அந்த வகையில தான் அவர் ராமதாஸை சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் ராமதாஸை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு மட்டும் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தார். செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவரானதுக்கு பிறகு இப்பதான் ராமதாஸை முதன்முறையா சந்திக்கிறாரு. தொடர்ந்து பாமகவையும் ராமதாஸையும் விமர்சனம் செய்தவர் திடீர்னு ராமதாஸை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுவும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. பாமக ஏற்கனவே உட்கட்சி பூசல் இருக்கு. இந்த உட்கட்சி பூசலுக்கு திமுக காரணம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாவே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திடீர்னு ராமதாஸை சந்திக்கிறார் அப்படின்னா இது பல வியூகங்களுக்கு, பல விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி ராமதாஸ செல்வ பெருந்தகை திடீர்னு சந்திக்க வேண்டிய காரணம் என்ன, அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான பதிலாதான் ராமதாஸையும் திருமாவளவனையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியா செல்வ பெருந்தகை ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவும் பாமகவும் இருந்தது. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமாவோட ராமதாஸையும் இணைப்பதற்கான முயற்சியா செல்வ பெருந்தகை ஈடுபடுறார் அப்படின்னு சொல்றாங்க. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப தனி அணியா தான் செயல்படுறாரு. பொதுக்குழு கூட்ட கூட ராமதாஸ்க்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு கட்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறது கட்சியை ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ் தான். அப்படி இருக்கும்போது தனி அணியா செயல்பட்டாலும் கூட ராமதாஸோட பங்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். எனவே இவர் சீமானோட போவாரா, தாவேக்காவோட போவாரா அப்படிங்கிற கேள்வியை சிலர் முன்வைக்கிறாங்க. சீமானோடையும் தாவேக்காவோடையும் போனா தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு இவருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அன்புமணி ராமதாஸோட முரண்பட்டு திமுக கூட்டணி போகணும் அப்படிங்கிறதுல இருக்காரு. எனவே ராமதாஸ் தனி அணியா இருந்தாலும் கூட அவர் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கணும் அப்படிங்கறதா அவருடைய இறுதியான நிலைப்பாடா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. பாமகவா அல்லாம ராமதாஸ் தனி அணியா திமுகவுக்கு வந்தா திருமாவளவனுக்கு ஆட்சேபனை இல்ல அப்படின்னா திமுக கண்டிப்பா ராமதாஸை சேர்த்தும். ஏன்னா பாமகவா வந்தாதான் 15 இடங்கள் 20 இடங்கள்லாம் கொடுக்க வேண்டி வரும். அந்த சீட் ஷேரிங்லயும் திமுகவுக்கு பிரச்சனை வரும். ராமதாஸ் தனி ஒரு அணியா வந்தார் அப்படின்னா திருமாவளவனுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்குறாங்களோ, இடதுசாரிகளுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்குறாங்களோ அதே இடங்கள் ராமதாஸ்க்கு கொடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலைக்கு தான் ராமதாஸ் வருவார். எனவே சீட் ஷேரிங்ல எந்த பிரச்சனையும் வராது. திருமாவளவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நிச்சயமா திமுக ராமதாஸ் கூட்டணி அமைகிறதுல ஆச்சரியம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த கருத்து மோதல்ல ராமதாஸ் மேல தனி கரிசனத்தை, தனி பாசத்தை திருமாவளவன் வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்பா பேச்ச மகன் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ராமதாஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல்ல அவர் தனித்து விடப்படும் போது திருமாவளவன் கண்டிப்பா ஏத்துப்பாரு, அவர் கூட்டணியில வரும்போது திருமாவளவன் அதுக்கு சம்மதிப்பாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில நிச்சயமா ராமதாசும் அங்கம் வகிப்பார். இதுக்கான இணைப்பு பாலமா தான் இப்ப செல்வ பெருந்தகை அதுக்கான முயற்சி எடுக்கிறார் அப்படின்லாம் சொல்லப்படுது. எனவே இதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத கலந்தா பதில் சொல்லணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.